ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ட்ரீம் அன்பாக்சிங் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இப்போ நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம், உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது வரைக்குமே உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ வந்து இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக சர்ப்ரைஸாக தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க வந்து இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே. இதுதான் உள்ள இருக்குது. சோ இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பார்த்தோன்னே. ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நம்ம வாங்கின ஃபர்ஸ்ட் கேமரா, ஓகேங்களா? அதாவது என்னுடைய ட்ரீம் அன்பாக்சிங் இதுதான். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட்னா அது இந்த கேமரா தான். இதை ஃபோட்டோவிலே பார்த்து வீடியோவில் பார்த்து இப்போ நேரில் பார்க்குறேன்னா ரொம்ப நர்வஸிங்காக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சட்டு புட்டுன்னு அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ள என்ன எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்க, 50,000 கஷ்டப்பட்டு ஒரு பொருளை ஆர்டர் பண்ணால் உள்ள ஏர் பேக் எதுவுமே வைக்காம அக்காடான உள்ளே போட்டு அமைச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும் நம்மளுடைய கஷ்டம்? நமக்கு தானே தெரியும். வெறும் பாக்ஸுக்குள்ள ஒரு ஏர் பேக்கோட இல்லை வெறும் பாக்ஸை போட்டு அப்படியே கேமரா உள்ள வச்சிருக்காங்க. கேமரா உள்ள ஏதோ உள்ள ஆர்டர் சொல்லலாம். ஏதாவது ஆயிருந்துச்சு அமேசானை வெட்டுவேன் கொளுத்து. ஆனா பரவாயில்ல, சிங்கிள் லென்ஸ் வேரியண்ட்டுக்கு வந்து பேக் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. எனக்கே செம ஆச்சரியமா இருக்கு, என்னன்னு தெரியல. என்னடா அவசரத்துக்கு டக்குன்னு ஓபன் பண்ற மாதிரி வச்சிருக்காங்களா? நானே ஆர்வத்தில் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேமராக்கான பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கிட்ட அதை ஓபன் பண்றது இருக்கேன். இதுதான் அந்த கேமராவோட பேக். இதுதான் பரவாயில்ல, இந்த ஒரு கேமரா வைக்கிறதுக்கு இந்த இடம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக கொடுக்குற பேக் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்படியே நம்ம அழகா அப்படி மாட்டிக்கிட்டு அப்படியே பேக்கை வச்சுட்டு கேமரா வச்சுட்டு எங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இப்போதைக்கு இது போதும். நல்லா தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பேக்கு. அண்ட் ஃபைனலா இப்ப நம்மளுடைய கேமரா வந்து நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். நான் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லென்ஸ் வேரியன்ட் வந்து நான் வந்து வாங்கினேன், ஓகேங்களா? இதோட பிரைஸ் அப்படி வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் வந்து கரெக்டா வந்து ஒரு 53 வந்துச்சு எனக்கு. அமேசான்ல வந்து நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டா 53,000 இன்னைக்கு பிரைஸ்க்கு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு ஆஃபர் எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ வந்து பரவாயில்ல, என்ன பண்றது, நம்ம அதெல்லாம் நிறைய கொடுத்து வாங்கி ஒன்று இருந்திருக்கு. ஸோ வாங்கியாச்சு. சிங்கிள் லென்ஸ் வேரியண்ட், டூவல் லென்ஸ் வேரியண்ட் வந்து வாங்கியிருக்கலாம். பட் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பட்ஜெட் இல்லை, ரெண்டாவது ரீசன் வந்து அந்த லென்ஸ் இப்போதைக்கு தேவையும் இல்லை. ஸோ அதனால வந்து நான் அந்த பெரிய லென்ஸோட வாங்கலை. இப்போதைக்கு வந்து இந்த சிங்கிள் லென்ஸோட மட்டும் இது வாங்கியிருக்கேன். ஓகே, இதையும் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் மெயின் அன்பாக்சிங்காக இருக்கும் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே 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 எடுத்தோன்னா உள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கேமரா பத்தின மிகப்பெரிய ஒரு புக்கை வச்சிருக்காங்க. யூசர் மேனுவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா சைனீஸ்ல இருக்குது, இல்ல இங்கிட்ட இங்கிலீஷ்லயும் இருக்குது. இதெல்லாம் நான் படிக்க போறதும் கிடையாது, அதனால அதுக்கு ஓரமா போட்டுட்டு அடுத்தது அப்படியே உள்ள ஓபன் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 1+1 2 இயர் வாரண்டிக்கான கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வாரண்டி கிளைம் பண்ணணும் அப்படின்னா வந்து இதை வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வாரண்டிக்கான கார்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேனானோட இமேஜிங் அகாடமின்னு சொல்லிட்டு என்னமோ கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் யார் கேட்டா தேவையில்ல இதெல்லாம்.
ஸோ அதுக்கப்புறம் உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு மாட்டினது என்ன அப்படின்னா மெமரி கார்டு. ஸோ வந்து நீங்க எந்த கேமரா கேனால எந்த கேமரா வாங்கினாலும் சரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுனா ஒரு மெமரி கார்டு வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இதான் அந்த மெமரி கார்டு 16 GB மெமரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் பத்தாது, ஆனால் வந்து கேமராவோட கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா கேனான் கேமராக்கான பேட்ரி. ஸோ பேட்ரி அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் பேட்ரி. வந்து தொலை. இதுதான் பேட்ரி. ஸோ நல்லா இருக்குல்ல, எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரில, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதான் அந்த அடாப்டரு. இதில் உள்ள நம்ம பேட்டரியை வந்து உள்ளே போட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த அடாப்டரு வந்து அந்த அடாப்டருக்கான ஒரு இன்னொரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் ஓரமாக வச்சிடலாம். அண்டு அப்புறம் வந்து ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கழுத்தில் மாட்டி தொங்க வரதுக்கு வந்து கெனான் அப்படின்னு போட்டு லோகோ போட்டு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லென்ஸு, கேமராக்கான லென்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது 18 to 50 ஏமா தெரில 18 to 55 mm லென்ஸு. ஸோ அதுதான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிங்கிள் லென்ஸோட நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆமாம் 18 to 55 mm லென்ஸ் கிட் லென்ஸ். இது வந்து சிங்கிள் லென்ஸ் வேற வாங்கியிருந்ததுனால எனக்கு வந்து சிங்கிள் லென்ஸ் தான் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து டூவல் லென்ஸ் பெரிய லென்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல் 250 லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கல. ஸோ வந்து சிங்கிள் லென்ஸ் தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதான் வந்து சிங்கிள் லென்ஸ். சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. வாவ் வாவ் ஜூம் ஆகுது அங்க வரே. சூப்பரா சூப்பரா சூப்பரா. லென்ஸ்ல தூசி பற்றக்கூடாது, அதனால உள்ளே வச்சிடலாம் நம்ம. இப்ப என்ன பண்றோம்னா இதை ஓரமா வச்சுட்டு மெயின் பார்ட்டுக்கு வரலாம். இதுதான் கேமராவோட பாடி. குச்சால் 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 குச்சால். ரொம்ப சின்னோண்டு கேமரா மாதிரி தான் தெரியுது. வீடியோல பார்த்து பார்த்து எனக்கு பழகினால ரொம்ப பெரிய கேமரா மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 டைம் வந்து நான் டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிருக்கேன், அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த கேமரா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் நான் வந்து பெரிய கேமராலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ கேமரா உள்ளேருந்து எடுத்துடலாம் நம்ம. டடான் 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 டா. இதுதான் நம்மளுடைய கேமரா கேனான் 200 Mark II. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, அழகா இருக்கு, குட்டியா ரொம்ப சின்னதாக இருக்கு. வெயிட்டுமே ரொம்ப வெயிட் இருக்கிற மாதிரியே தெரில எனக்கு. இதுதான் கேமரா, நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப குட்டியா அழகா வந்து இருக்கிறாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இதான் கரெக்டாக இருக்கும். அழகா சின்னதாக பாட்டு பிடிச்சிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் லென்ஸு கேப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்படியே அழகாக திறந்து அப்படி திருப்பி அப்படி வச்சுக்கலாம். இப்படியே வச்சுக்கலாம். தேவைப்படாத போது இப்படி திருப்பி ஆமாம் இப்படி திருப்பி மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். பட்டன் பிளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து லென்ஸ் வந்து மாட்டி வச்ச கேமராவில் அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆன் பண்ணலாம். இதான் ஆன் ஆஃப் டைரெக்டாக வீடியோ மோட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ரெடி 1 2 3. ஆன் ஆயிருச்சு. சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டேட்டு டைம்லாம் வந்து கேட்குது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு சின்ன செட்டப் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். செட்டப் தான் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அன்பாக்சிங் எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கேமரா வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிருச்சு. அந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு. அந்த சார்ஜ் வந்து ஃபுல்லாக போட்டு நிறையா வந்து ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு ஜாலியாக. ஆனால் இப்போ வந்து ஃபைனலாக நம்மளுடைய கேமரா வந்து ரெடி ஆயிருச்சு. ஆனால் இந்த கேமரா வாங்கினதுக்கான ஃபுல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கான குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கேமரா வாங்கினதுக்கான இன்னொரு தேங்க்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த கேமரா என்னால் இன்னைக்கு வாங்கிக்க முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த சேனலும் கிடையாது, இந்த கேமரா என்னால் வாங்கியிருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப பேசாம இப்ப இந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதிய கேமரா வந்து இப்போ நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா போயா எம்எம் மைக்கில் வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மொபைலில் பார்த்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ இந்த கேமராவில் பார்க்கக்கூடிய வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லோ பட்ஜெட் ஒரு கேமரா தான். ஸோ இந்த என்ன சொல்கிறது, மோஸ்ட் ஆஃப் யூடியூபருக்குன்னே ஸ்பெஷலாக வந்து இந்த கேமரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லா யூடியூபர்ஸும் வச்சுருக்க ஒரே கேமரா இந்த கேனானோடைய 200D Mark II அப்படின்ற இந்த ஒரு கேமரா மட்டும்தான். ஸோ அதான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸிங்லாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கா. ஸோ வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆடியோ நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சாதாரண போயா எம்எம் மைக் தான் யூஸ் பண்ணுறோம். இன்னும் வந்து ஹை குவாலிட்டியான மைக் இருக்குது. அதாவது ரோட்டில் வந்து ஒரு மைக் இருக்குது, அது வந்து 3000 சம்திங் வரும் அந்த மைக்கு. ஸோ ஆடியோ நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நல்லா இல்லை அப்படின்னு வந்து நம்ம அந்த மைக்கை வாங்கிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது கேமரா வாங்கியாச்சு. ஸோ வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஆடியோ வந்து ஓகே அப்படின்னா வந்து இந்த மைக்கை வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா வந்து நான் இன்னொரு மைக் வாங்கி தான் ஆகணும். ஆனால் இந்த கேமராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லென்ஸ் வாங்கி ஆகணும். அது இல்லாமல் இன்னொரு லென்ஸ், 2 லென்ஸ் இந்த கேமராக்கு நான் வாங்கி ஆகணும். அதாவது 18mm STM லென்ஸ் ஒன்று வாங்கணும், அப்புறம் வந்து ஜூம் லென்ஸ் ஒன்று வாங்கி ஆகணும், அப்புறம் வந்து மெமரி கார்டு வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் வந்து ரொம்ப நாளாக எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம் வந்து, இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் கேமரா வாங்கியிருக்கோம், ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற, நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட் DSLR கேமரா. அதெல்லாம் நான் கேமரா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் என்ன கேமரா வச்சுருந்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மொபைல் தான் வந்து வச்சுருந்தேன். என்ன மொபைல் அப்படின்னா வந்து, ஸோ இந்த மொபைல் தான் நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து வச்சுருந்தேன். அதாவது Redmi Note 7 Pro மொபைல் தான் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். இதில் தான் நீங்கள் இவ்வளோ நாட்கள் நீங்கள் பார்த்தா, அதாவது இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இப்போ தாண்டி வந்துட்டோம். இத்தனை நாள் வரைக்கும் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்த ஒரே ஒரு கேமரா இந்த மொபைல் கேமரா மட்டும்தான். Note 7 Pro மொபைலு. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 10,000. ஆனால் இதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15,000. நான் வாங்கும்போது வந்த புதுசில் 15,000. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மொபைலுங்க. நீங்கள் வந்து வீடியோக்காக வாங்குறோம், ஸோ வந்து யூடியூப் சேனலுக்காக வீடியோக்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மொபைல் இந்த Note 7 Pro மொபைல். இப்போ வந்து எந்த மொபைலும் அடிச்சிக்க முடியாத ஒரு சூப்பர் கேமரா வந்து இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் Note 7 Pro தான் வச்சுருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM வச்சுருந்தேன். ஒரு நாள் தண்ணிக்குள்ளே விழுந்து அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் Note 7 Pro தான் நான் வாங்கினேன். அதுதான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் வந்து எல்லா வீடியோஸ், தம்ப்லைன்ஸ், ஃபோட்டோ எல்லாம் இதில் தான் நான் இத்தனை நாள் வரைக்கும் இது தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? நீங்கள் கேட்ட கேமரா வெறும் Note 7 Pro மொபைல் வெறும் 10,000 தான் இந்த மொபைலோட ப்ரைஸு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த அப்கிரேடை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ குவாலிட்டி வந்து இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். மித்தபடிக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இதில் தான் பார்ப்பீங்க. ஹை குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து வேறு என்ன, அப்புறம் வந்து அடுத்த வீடியோஸ்லேருந்து இந்த கேமரா வச்சு நான் ஷூட் பண்ண போகிறது கிடையாது. இன்னொரு 3 வீடியோ பெண்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி நான் 3 வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ 3 வீடியோ வந்ததுக்கப்புறம் 4வது வீடியோவுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த கேமராலேருந்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு விளாக் சேனலில் வரக்கூடிய குக்கிங் வீடியோ வந்து நீங்கள் அடுத்த வீடியோ வந்து கேமராவில் ஷூட் பண்ண போகிறேன். அதாவது வந்து 4 கழிச்சு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். விளாக் சேனலில் 4 கழிச்சு ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோ அந்த கேமரா வச்சு ஷூட் பண்ண போகிறேன். ஆனால் Mr.Suncityயில் வரக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 3 வீடியோ இல்லாமல் 4வது வீடியோவில் தான் இந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து வரும். ஸோ அவ்வளோதான், என்னோடய ட்ரீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு இனிமேல் வீடியோ கொடுக்க போகிறேன். அதை நினச்சும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்னொரு மிகப்பெரிய அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வீடியோஸும் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நினச்சா வந்து நாளைக்கு வந்து என்னால் அதை பண்ண முடியும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக என்னால் வீடியோ கொடுக்க முடியும். பட் நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து தான் அதை நான் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ நான் இடையில வந்து கண்டிப்பாக அதை பண்ணுவேன். ஸோ வந்து கண்டினியூவாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூவாக அது ரன் ஆகும். மேபி ஏதாவது கோளாறு ஆணிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது ஸ்டாப் ஆகிரும். அப்புறம் வந்து 3 நாளைக்கு ஒன் டைம் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வரும். ஸோ 3 நாளைக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும். மேபி நான் பிளான் பண்ணியிருக்கேன், பாப்பா அது எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்க போகுது அப்படின்றது தெரில. ஸோ அவ்வளோதான், ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல். ஸோ தேங்க்யூ. ஓகே, ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு புதிய மீண்டும் பார்க்குறதுக்கு இட்ஸ் மீ Mr.Suncity.